ஃபேமஸ் டிஷ் 1800 வச்சுருக்காங்க இதை. எப்பா இவ்வளோ 200 இயர்ஸ் ஓல்டுங்க. எஸ் நம்ம ஹோட்டல் வந்தாச்சு. சூப்பராக இருக்குது ஹோட்டல். கரெக்டு தான்டா. அதான்டா ஃபஸ்ட்டு 2 எப்பவுமே ஃப்ளோர் அத்தனிட்டாக போட தேவையில்ல, அவசியம் இல்லை. புரியுதா? ட்ரெடிஷ்னல் டான்ஸோடு சேர்த்து இங்கே டின்னர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க ஜாதி ஜனத்தோடு ஐக்கியமாயிட்டாவ. கைஸ் மசாஜுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். எஸ் நம்ம வந்து அடுத்து ஒரு ஹோட்டல் வந்தாச்சு கீழேயே. கோய் சாய் braised duck noodles, steamed pork noodles, fried rice with shrimp seafood and koi sai. I explain. This is a sticky rice flavor with coconut milk, and the yellow things is soya, crispy soya, soya bean, and mango. You can eat together rice with mango. Okay. Yes, and you feel sweet. Can I get a spoon? Natural. The sticky rice not so sweet, but the sweet from mango. Okay. It's natural sweet. இது மூங் தால் மாதிரி இல்லை, பாசிப்பருப்பு மாதிரி. You spoon. Spoon? Yeah. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் தான் நல்லா தான் இருக்கும். வெள்ளை சாதம் தான், அதில் பால் தேங்காய் பால். இருங்க நான் எடுத்துக்குவா. எடுத்துரு பேசாம எல்லாம் சாப்பிட்றோம். ஓகே, இது வந்து கோகோனட் ஸ்டிக்கி ரைஸ். ரைஸில் வந்து தேங்காய் பால் போட்டு மேலே கொஞ்சம் நம்ம பாசிப்பருப்பை தூவி விட்டுட்டு மேங்கோட தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தாய்லாண்டோட ஃபேமஸ் டிஷ். நல்லா இருக்கும். என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கணும். அப்படி இருக்கா? நம்ம இந்த ஸ்டெப்ஸ் இறங்கி வந்தோமா, வந்ததுலேருந்து சாப்பிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் இது. மொத்தமாக டோட்டலாக பில் எவ்வளோ ஆச்சுன்னா நம்பூர் ப்ரைஸுக்கு 1400 ருபீஸ் ஆச்சு. இங்கே வந்து இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா அந்த ரேஞ்சில் ஆச்சு. தாய் பாட்டில் 1400 ருபீஸ் நம்ம அமௌண்ட்டுக்கு பே பண்ணோம். ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து எல்லாத்தையும் 2 சொன்னோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 2 அண்ட் வந்து இந்த தாய் படுத்தா அப்படின்னு ஒன்று சொன்னோம். படுத்தாய் தாய் படுத்தாயின்னு ஒரு ஐட்டம் சொன்னோம். அது 2 சொன்னோம். அண்ட் வந்து ஸ்டிக்கி ரைஸ் மேங்கோ வந்து 2 சொன்னோம். ஸோ எல்லாமே சேர்த்தே வந்து அப்புறம் இன்னும் சூப் ஒன்று சொன்னோம். எல்லாமே சேர்த்து அண்ட் வந்து இவங்க சாப்பிட்டாங்க. ஸோ இத்தனை சாப்பிட்டுமே நம்ம ஒரு ப்ரைஸுக்கு 1400 ரூபாய் ரீசனபிளாக இருந்தது. எஸ் நம்ம அடுத்ததாக வந்திருக்கிற இடம் ராயல் டெம்பிள் அப்படின்ற ஒரு இடம். இது நம்ம நிறைய விளாகில் நிறைய ஃபோட்டோஸில் படத்துலலாம் பார்த்துருப்போம். தாய்லாந்து சர்ச் பண்ணாலே இந்த ஃபோட்டோவும் வரும் இந்த லொக்கேஷனோடது. ஆக்சுவலாக கேமரா இதில் வந்து ரொம்ப கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணதான் தெரியல. ரொம்ப பெருசாகவும் ரொம்ப அந்த கோல்டு கலர் ரொம்ப பிரைட்டாக தெரியுது. இது ஏன் ராயல் பேலஸ் சொல்கிறாங்கன்னா, இந்த மன்னர் குடும்பம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அடிக்கடி இங்கே வருவாங்களாம். ஸோ அதனால் வந்து இது ராயல் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்குது. அதுதான் எக்ஸாக்ட் ரீசன் நினைக்கிறேன். நான் ஒரு தடவை அதை கேட்டு கூட கன்ஃபார்ம் பண்ணுறேன். உள்ள வீடியோ அலௌடு தான், அதனால் வீடியோ வந்து எடுக்கலாம். உள்ள நம்ம இதே வச்சுருக்காங்க இந்த இடத்த. இன்னும் இந்த மிஷின் ஓடுறது தான் கடுப்பாக இருக்குது. சைடில் ட்ரோரும் ஓட்டிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இப்போது அவங்களுடைய எலும்போ அவங்க சார்ந்து ஏதாவது பொருள் வச்சுருந்தா அதை பக்கோடா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா. இந்த இடம் பாருங்கள். இதுக்குள்ளே வந்து புத்தருடைய முடி அண்ட் புத்தருடைய எலும்பு இருக்கிறதா இவங்க வந்து சொல்கிறாங்க. இதுவும் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இது பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இல்லையா. அதனால் வந்து இதை வந்து தலைமுறையாக நாங்கள் சொல்லி இதை வந்து நாங்கள் நம்புகிறோம். ஆரோக்கியம் வேணும் அப்படின்றவங்க இந்த இடத்துல வந்து வழிபடுவாங்களாம், உடல் ஆரோக்கியத்துக்காக. இது ரொம்ப வெளி பண்ணுவாங்களாம். அண்ட் ஒன் மோர் வந்து இங்கே நம்ம வந்து 2024 அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா. அவங்க வந்து இந்த இங்கிலீஷ் நியூ இயரை வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லையா, இங்கிலீஷ் இயரை ஃபாலோ பண்ணுறது இல்லையா. அவங்க புத்திசம் வந்து தனி கேலண்டர் இருக்கான். 2567 ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஆமாம், ஒரிஜினலாக டக்குன்னு பயந்துட்டேன். உள்ளே உட்காந்துருக்குங்க ஒரிஜினல் நினச்சி. ஸோ இங்கே வந்து ரியல் இங்கே இருந்த மாங்ஸோடைய பேக் ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. நான் டக்குன்னு ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிட்டேன். உட்காந்துருக்காங்க போல், நம்ம தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு நினச்சிட்டேன் வீடியோ எடுக்கிறது. அந்த மாதிரி அந்தளவுக்கு அது வந்து வெளியிலேருந்து வரும்போது நம்மளுக்கு ஒரு டக்குன்னு ஒரு இது இருந்தது. அவங்களுடைய பேக் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்களேன், அந்த பச்சை இது ஏதோ ஒரு மெட்டீரியல் சொல்லுவாங்க, அந்த மெட்டீரியலை செஞ்சுருக்காங்க. அண்ட் இதில் ஃபுல்லாக அப்படியே கல் பதிச்சு வேறு லெவலில் இருக்குது. கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம். மெயின் பேலஸ்க்கு வந்துட்டோம், மெயின் கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம சொன்ன அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தோம் இல்லையா, இந்த ராயல் டெம்பிள் அப்படின்றதுக்கான டெம்பிள் இதுதான். ஏன்னா ராயல் ஃபேமிலி வருவாங்கன்னு அதோட மெயின் மூலஸ்தான மாதிரி இடம். ஸோ இது பாருங்கள், எவ்வளோ பெரிய புத்தர் ஸ்டாச்சு. அதுக்குள்ளே குட்டி குட்டியாக எவ்வளோ புத்தர் சிலை பாருங்கள்.
இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக வச்சுருக்காங்க. இங்கே சத்தம் போகக்கூடாது அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப குவைட்டாக வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. கிராண்டாக இருக்குங்க, வேறு லெவல். இந்த ராயல் ஃபேமிலியோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த சிலை இருக்குல்ல, அந்த சிலை உள்ளே இருக்குது, மேலே இருக்குது, உள்ளே இருக்குது சிலை. வீடியோவில் அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக ஒரு டெம்பிள் ஒன்று வந்திருக்கோம். அந்த டெம்பிள் வந்து மெயின் டெம்பிள் அங்கே இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த மெயின் டெம்பிளுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு ஓல்டஸ்ட் ப்ரோக்கன் டெம்பிள் இருக்குது, நான் அதையும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சைடில் ஒரு டெம்பிள் இருக்குது. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா மென் ஒன்லின்னு போட்டிருந்துருக்காங்க. ஏன்னு கேட்டேன், இது இந்த கோயில் இருக்குல்ல, இந்த பெரிய கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன கோயிலை கட்டி எதுவும் தப்பான விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே பூஜைகள்லாம் பண்ணிட்டு ஆரம்பித்தாங்களாம். பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்கக்கூடாது, எந்த தப்பான விஷயம் நடக்கக்கூடாதுன்னு ஆரம்பித்தாங்களாம். அதே நேரத்தில் லேடிஸ்லாம் உள்ள அலோவ் பண்ணால் வந்து இந்த பீரியட்ஸ் பிரச்சனை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை கூட அவங்க தீட்டாக பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்கள கூட அலோவ் பண்ணாமல், லைக் சபரிமலை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல அவங்க வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த டெம்பிளை வந்து அவங்க பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லா ரிலீஜன்லையும் இருக்கும் போல். மரம் பாருங்களேன், நம்ம இந்த கோயில் பார்த்தோமா, இந்த கோயிலேருந்து வெளில வந்தால் இங்கே ஒரு மரம் இருக்குது, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த மரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப ஓல்டஸ்ட் மரமாக தெரியுது எனக்கு. கண்டிப்பாக என்ன மேட்டர்னா, இது கேள்விப்படுறது ரொம்ப ஸ்பெஷல். இந்த ராஜா பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் தான் வந்து இந்த சங்மாயை வந்து மியான்மர் கிட்டேருந்து போராடி அவங்க வந்து இதை டேக் ஓவர் பண்ணாங்க. சாங்மாயை போராடி இதை மீட்டார். ஸோ மக்களால் போற்றப்படும் ஒரு ராஜா இவர் வச்சு மரமாக இது, இவர் வச்சு செடி, இவர் வச்சு மரம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். 1800 வச்சுருக்காங்க இதை. எப்பா இவ்வளோ 200 இயர்ஸ் ஓல்டுங்க. எப்படி இதை எல்லோரும் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல ஹிஸ்ட்ரியில் சொல்ல, அவ்வளோ ஓல்டஸ்ட்டுமா. ஸோ இப்போ அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட இந்த பக்கம் பாருங்கள் 2 எலிஃபெண்ட் இருக்கா, தெரியுதா உங்களுக்கு? அதுதான் வந்து இங்கெல்லாம் இருந்து தான், அதெல்லாம் தான் உடஞ்சிருக்கு. இது 2 தான் இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை காட்டினாங்க கூப்பிட்டு வந்து. இதோட பேக் சைடில் இருக்குது. சுற்றி வந்தோம்ப்பா, எவ்வளோ பெரிய கோயில். எங்கே இருக்குங்க, அங்கே இருக்குங்க கோயில், அங்கே இருக்குது. இது வந்து டேமேஜ் ஆனது. இன்னும் ஹைட்னா இன்னும் அவ்வளோ ஹைட்டில் இருந்திருக்கும், இன்னும் அவ்வளோ ஹைட்டில் இருந்திருக்கும். ஓல்டஸ்ட் புத்தர் டெம்பிள். இதோட மெயின் என்ன சொல்கிறது, மூலஸ்தானம் மாதிரி இதுதான் மெயின் டெம்பிள். இதோட உள்ளே வந்திருக்கோம். அங்கே பார்த்தோம்ல அதே மாதிரியான ரொம்ப பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இங்கே என்னென்னா நிற்கிற ஒரு ரூபத்தில் காட்சி தராரு. மற்ற இடத்துல உட்காந்துருப்பார் இல்லையா, சில இடத்துல படுத்தும் சில இடத்துல உட்காந்தும் இருப்பார். இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்காரு. கூட வந்து அவரோட சிஷியர்கள் மாதிரி இருக்காங்க. நிறைய புத்தர் ஸ்டாச்சுஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே ரொம்ப அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்குது. ரொம்ப டாலான பில்டிங்கு, அப்படியே பயங்கர கோல்டு வார்ம் லைட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல எல்லாருமே அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாய்லாண்டில் 7-Eleven போகிறோம். 7-Eleven ஒரு மல்டி ஸ்டோர், நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் எதுனாலும் ஒரு பேசிக்கான ஐட்டம்லாம் டக்குன்னு வாங்கிக்கலாம். ஃபேவரட். ஸோ நம்ம ஜென்ரலாக ரீல்ஸ்லலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரியான ப்ராசஸ்டு ஃபுட், ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸ்லாம் இங்கே இருக்குது. இது அப்படியே ஹீட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஜூஸஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப நாளாக இது எனக்கு வந்து குடிக்கணும்னு தோணும். இது என்னன்னு எனக்கு இது எக்ஸாக்டாக தெரியாது. இது என்னடா இது, யாக்குல்ட். இது நிறைய பேர் குடிப்பாங்க, ட்ரக்கிங் போகிறவங்க எடுத்துகிட்டு போவாங்க. யோகர்ட்ரா, தயிர்ல புரோட்டீன் எக்ஸ்ட்ரா போடுறாங்க. ஓகே, சுகர் இதெல்லாம் நல்லது இல்லைன்றாங்கடா. ஓகே. இது நிறைய ரீல்ஸில் பார்த்து நான் வந்து நினைப்பேன். ஒன்று வாங்கிக்கோ. இப்போ ஓன் பண்ணாது, பில் போட்டு தான் ஓன் பண்ணுவோம். சாரி. ப்ராசஸ்டு ஃபுட் அப்படியே நம்ம வந்து இங்கே கொடுத்து மைக்ரோவேவில் வந்து இது பண்ணிக்கலாம். இங்கே வந்து காஃபி கிடைக்கும், காஃபி இது பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் வந்து ஜூஸஸ் இருக்குது. ஸோ வந்தாச்சு நம்மளுடைய ஹோட்டல். எஸ், நம்ம ஹோட்டல் வந்தாச்சு. சூப்பராக இருக்குது ஹோட்டல். நான் மலேசியாவில் வந்து ராயல் சுலான்னு ஒரு ஹோட்டல் தங்கியிருந்தேன். இந்த மாதிரி வந்து ரொம்ப ஓல்டஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், ரொம்ப டாலஸ்ட் பில்டிங்காக இருக்கும் ராயல் சுலான். அதே மாதிரி இருக்குது ஒரு ஃபீல், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். நம்மளோட லக்கேஜ் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சேம் எனக்கு அதே ஒரு ஃபீல் தான் வருது, ராயல் சுலான் ஃபீல் வருது. ரொம்ப வந்து ஸோ வாவ், சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம வந்து செக்இன் பண்ணியாச்சு. we can go to our room. என்ன இது ரூம் நம்பர்? 1411 1415. Where is the lift? Which way? This way.
அப்படியே எனக்கு அந்த ராயல் சோழன் ஃபீல் தான் வருது. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு வாங்க ஓப்பனில் இருக்கு. டே ராயல் சோழன் ஃபீல் வருது இல்லை? ராயல் சோழன் அகி 114 ஆமாம் 11 14னா 14 இல்லை? அப்படியா? அதான் நினைக்கிறேன். அப்படியா? 14ல 11வது ரூம் 14னா 14th ஃப்ளோர் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான்டா ட்ரை பண்ணுவோம். குடுமா அதில் ஏதாவது போட்டிருக்கான்னு ரூம் நம்பர் போட்டிருக்காங்க. கரெக்ட் தான்டா. அதான்டா ஃபர்ஸ்ட் 2 எப்பவுமே ஃப்ளோர் அத்தினிடா போட தேவையில்ல, அவசியம் இல்லை. புரியுதா? போடுவேன்டா. இந்த குழந்தை எவ்வளோ மரியாதை கொடுத்து தெரியுமா? பத்திரிக்கே இல்லையா? 6 வயசு வித்தியாசம், நீ 1 வயசு வித்தியாசம். நீ 6 வயசு வித்தியாசத்துல லவ் பண்ணிருக்க. கிழிச்சிருக்கலாம், அப்படியே கூப்பிட்டு கிழிச்சிருப்ப நீ. இது 8வது ஃப்ளோர் தான் இருக்கும். ரூம்லயே இருக்க போறது இல்ல, ராயல் சில்ட்ரன் ரூமே அப்படியே ராயல் சில்ட்ரன் 1415 இந்த 11 12 இது ரெண்டு கரண்ட் சாவி கொடுங்க. ஓ இது ரெண்டு கனெக்டிங். சொல்லுடா. ஓகே என்னடா போல ரிவர்ஸ்ல போடுவா. சங்மாயில எல்லா ரூம்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வாங்க நம்ம ரூம் டூரை பார்ப்போம். எல்லா டெம்பிள்ஸும் பார்த்தாச்சு, ரூம் டூரை பார்க்கலாம். சாவியை முதல்ல எடுத்து அம்மா இந்த கார்டை உள்ள போட்டோம்னா தான் ஓகே. எடுக்கிறேன். வெல்கம் வெல்கம். ரூம்குள்ள வந்தோடனே ரைட்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்ரூம் வருது. இது வந்து நல்ல ஒரு ராயலான ஒரு ஃபீல் இருக்கு. நல்ல ஒரு 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 கிங்கோட எஃபெக்ட்ல பண்ணி வச்சிருக்காங்க. ரைட் சைடுல வந்து மிரர் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இங்க வந்து இது இருக்கு, உள்ள துணியெல்லாம் வச்சுக்கிறது, அயன் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ரூம்ல போட்டுக்கிற ட்ரெஸ், லாக்கர், ட்ரா இதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஆல் டீ பவுடர் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து தனித்தனி பெட். ஜாலியா செப்பரேட் பெட் போட்டுருக்காங்க. இல்லையே, அங்க வந்து ஒரே பெட் தானே. அது அனிமல் கப்பிள்ஸ் கேட்டு சொன்னோம், அதனால நீங்க ஒரே எடுத்துக்கோங்க. வேணாம் வேணாம் இருக்க மாட்டான், ஒண்ணா தனித்தனியா தான் இருப்பான். அவன் நாசா தனித்தனியா பக்கத்துல படுத்துட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நீ கேட்டு வாங்குனீங்களா? இல்ல அமைஞ்சிருக்கு, அப்படி போட்டுருக்காங்க. அவன் ஹாப்பியா தான் இருப்பான் தனியே கிடைச்சா. சோ இது வந்து ட்வின் பெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மிரர், இங்க ஒரு ஸ்டடி டேபிள், அதுல வந்து மெனு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப கியூட்டான ஒரு சேர் ஏரியா. அப்பா இல்லையே, நம்ம 14th ஃப்ளோர் எப்படி தெரிந்து பண்ணலாம். வா வேற லெவல், செம்மையா இருக்கு. இப்போ இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, எனக்கும் எங்க பிரதர் ஃபேமிலிக்கும் ஒரே இன்டர் கனெக்டட் சாவி இருக்கு. இல்ல நம்ம சாவியில ட்ரை பண்ணுவோமா? எமர்ஜென்சி லைட். இது வந்து ஆல்வேஸ் சார்ஜ்ல இருக்கு. எமர்ஜென்சி லாம்ப் வெளில எடுத்ததுல இருந்து லைட் ஆன் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ண முடியாது. அந்த பேட்டரி எவ்வளவு சிம்பிளா பண்ணிருக்காங்க பாருங்க. இது பேட்டரி லைட் தான். இங்க ஒரு நாப் இருக்கா, இந்த பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிடுது. ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டோம்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுது லைட். சிம்பிள்ல திறக்க முடியலையா? அப்ப அவங்க தான் திறந்து போல. ஓகே, இந்த இன்டர் கனெக்டட் ரூம் அப்படியே பாத்தீங்கன்னா பக்கத்து ரூமும் இதே மாதிரி இருக்கும். அண்ட் வியூ பாருங்க அப்படியே ஒரு பக்கம். நம்ம வந்து 14th ஃப்ளோர்ல இருக்கோம். டிவி இருக்கு, டிவி கீழ கொஞ்சம் டைனிங் ஏரியா இருக்கு. அண்ட் வந்து இங்க இருக்கிற யூனிட் வந்து லைட்டோட செட்டப் வரும்ல, அந்த மாதிரியா மாத்திக்கலாம். நைட் லேம்ப் மாத்திக்கலாம், மாஸ்டர் போட்டுக்கலாம். லைட் செட்டப் வந்து ஸ்விட்ச்க்கு பதிலா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ மாஸ்டர்ன்னு இருக்குல்ல, அதை ஆன் பண்ணா எல்லாமே எரியும். அப்புறம் என்ட்ரன்ஸ்னா அது மட்டும் எரியும், மினி பார்னா அது மட்டும் எரியும், ஃப்ளோர்னா அது மட்டும். பெட்னா மாஸ்டர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வெறும் நைட்லன்னா ஒரு லைட், இந்த கீழ் லைட் மட்டும் எரியுது பாத்தீங்களா, நைட்ல அந்த மாதிரி அது மட்டும் போட்டுக்கலாம். இல்லை மாஸ்டர்னா ஃபுல்லாவே போட்டுக்கலாம். மாஸ்டர் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மெயின் ஏரியா இல்லை என்ட்ரன்ஸ் மட்டும் லைட்னா என்ட்ரன்ஸ் மட்டும் லைட் எரியும். இப்போ அங்கே பாருங்க கீழே லைட் எரியும் பாருங்க. நைட்டில் இது மட்டும் போட்டுனா நைட்டு கொஞ்சம் லைட்டாக வலிச்சிருக்கும். இல்லை எனக்கு ஃபுல்லாக வேணும்னா ஃபுல்லாக போட்டுக்கலாம். நைட் டின்னர் வந்திருக்கோம். அண்ட் வந்து தாய்லாந்தோட நார்த் சைடு இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்கு இல்லையா, சங்மாய், அதோட ட்ரெடிஷ்னல் டின்னர், ட்ரெடிஷ்னல் டான்ஸோடு சேர்த்து இங்கே டின்னர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாங்க ஓகே. ஸோ நம்ம வந்து
வந்தாச்சு. டைம் ஷோ ஆரம்பிக்க போகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அவங்க 7 o'clock. ஸோ அதுக்காக தான் அவங்க வேகமாக கூப்பிட்டு போகிறாங்க. ஷோ ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அதை நீங்கள் பார்த்துட்டு சாப்பிட வேண்டியது தான் உங்கள் வேலை அப்படின்றாங்க அவங்க. இங்கே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்க்கெலாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மாதிரி இந்த தீவுத்திடல் அண்ட் வந்து சில இடத்துலலாம் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற இடம் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பனிங்காக இருக்குது. லைட் கிட்லாம் பிரைட்டாக போட்டு. The man say khopun kap. She is telling different. No, she said khopun kap. Okay. Yes. She said sawadee ka. சவாட்டி. Sawadee ka mean hello. ஹலோ. Like doi. Doi mean ภูเขา Okay. Bangkok doi mean mountain. Okay. And Bangkok people say ภูเขา Phuket. Yes. Okay. Some of the words. That's why it's called Phuket. ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்திருக்க இந்த ஆக்டிவிட்டி பேர் வந்து கந்தோக் டின்னர் அப்படின்னு சொல்லலாம். KANTOKE அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கந்தோக் அப்படிங்கிறது ஒரு விருந்து அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட சங்மாய் லாங்குவேஜில். இப்போ ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத் இந்தியாவில் ஃபுட்டு ஒரு மாதிரி இருக்கும், நார்த் இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ரசம் சாம்பார் மோர் இந்த மாதிரி சமைப்போம். நார்த் இந்தியா போனால் மோமோஸ் அந்த மாதிரி துப்பா அந்த மாதிரி சமைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தாய்லாண்ட்லேயும் சவுத்துக்கும் நார்த்துக்கும் ஃபுட்டில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ தாய்லாண்டோட நார்த் தாய்லாண்ட் ஃபுட்டு தான் இன்றைக்கி நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அதை டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இங்கே கல்ச்சுரல் ஈவெண்ட் நடக்கும். தாய்லாண்டோட பாரம்பரிய நடனங்கள், அவங்களோட கல்ச்சர் எப்படி, அது சார்ந்த விஷயங்கள் வந்து ஸ்டேஜில் நடக்கும். அதை ஸ்டேஜில் அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம கீழே உட்காந்துக்கிட்டு அவங்களோட முறைப்படி நம்ம எப்படி தரையில் உட்காந்து கையில் சாப்பிடுவோமோ அப்படி தான் இந்த தாய்லாண்டோட நார்த் மக்களும் சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க முறைப்படியே நம்ம தரையில் உட்காந்து கையில் இங்கே சாப்பிட போகிறோம். அவங்க நினச்சிக்கிட்டாங்க நமக்கு இது ரொம்ப புதுசுன்னு நினச்சிட்டு இன்னைக்கு ரெடியாக இருந்துக்கோங்க, நீங்கள் கையில் சாப்பிடணும் அப்படின்னாங்க. நாங்கள் நினச்சோம் எங்கள் தமிழ்நாட்டில் இதே வழக்கம் தான், எங்களுக்கு ஈஸி தான் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிக்கிட்டோம். வாங்க உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேருந்தே சாங்ஸ்லாம் சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். Hello. Could you take you through some memory, please? Maybe you can. Okay. Thank you. Before உள்ள வந்தோடனே நமக்கு வெல்கம் ட்ரிங்க் வச்சிருக்காங்க. லெமன் கிராஸ்ல ஜூஸ். நம்ம லெமன் ஜூஸ் குடிச்சிருப்போம், அந்த ஒரு புல் மாதிரி இருக்கும் லெமன் கிராஸ், அதுல ஜூஸ். ரீசெண்டா மறையூர் போகும்போது ரோடு ஃபுல்லா லெமன் கிராஸ் எல்லாம் பார்த்தோம். உடனே அதோட அந்த லெமன் கிராஸ் நாங்க வேற ஒன்னு ஐட்டத்துக்கு வாங்குனோம். நீங்க இத குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. பார்க்க வந்து வெள்ளி மாதிரி இருக்கு, பட் வெள்ளி இல்ல, பட் கியூட்டா இருக்கு. வாங்க இது எப்படி இருக்குன்னு பாப்போம். எப்படி இருக்கு? ஸ்டிக்கர் அடிக்குது. லெமன் ஜூஸ் மாதிரி இருக்கு. இடம் பாருங்க, இதான் செட்டப். அங்க பாருங்க, அங்க லைவா வாசிச்சிட்டு இருக்காங்க மியூசிக், அங்க ஆட போறாங்க. ஸோ நமக்கான செட்டப், நமக்கான சேர் எங்க இருக்குன்னு கேட்போம். ஓகே, இங்க என்னென்ன ஃபுட் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே வாழைக்காய் பஜ்ஜி, அப்புறம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அது ரெண்டும் நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே. அப்புறம் இங்க அழகா வந்து ஒரு பனை ஓலையில ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஓபன் பண்ணா ஸ்டிக்கி ரைஸ். ஸோ தனித்தனியா 4 பேருக்கு 4 ஸ்டிக்கி ரைஸ் கொடுத்துருக்காங்க.อันนี้ใช้ซอสเป็นแค่เจลทำมาจากฟองเต้าหู้ครับอันนี้จะเป็นเส้นอาหารฮาลาลนะครับ நானும் அங்க சேர் போட்டுக்கலாம், எனக்கு பார்க்கணும். எனக்கு அது வரேன் 2 பேரும். அவங்க கூப்பிடவே இல்லை, இவ்வளோ போயிட்டு இருக்கா பாரு, ஏறிட்டு இருக்கா பாரு. ஆமா, சம ஸ்போர்ட் இல்ல. ஐக்கியமாயிட்டா, அவங்க ஜாதி ஜனத்தோட ஐக்கியமாயிட்டா அவ. பாத்தீங்களா? உனக்கும் அந்த சின்னதுக்கு தான்டா போட்டியே. என்னடா உன் இனத்து மக்கள்லாம் பார்த்துட்டு வந்தாச்சா? சங்மாயோட ஓல்ட் சிட்டி கல்ச்சுரல் சென்டர் வேற லெவலில் இருந்தது. எனக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டேஜில் போய் ஃபாரின்ல போய் ஆடுறது,
அப்புறம் அவங்க ஆட நம்ம கீழே உட்காந்து பார்த்துட்டே சாப்பிட்றது, தனித்தனியாக ஒன்று பண்ணியிருக்கோம், 2 ஒன்றா பண்ணது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டெஃபினட்டாக இங்கே வர மறந்துடாதீங்க. அண்ட் வாங்க நம்ம வண்டி ரெடியாக இருக்குது. வண்டியில் ஏறிட்டு நேராக வந்து சங்மாயோட ஒரு ஃபேமஸ் பஜாருக்கு போகிறோம். இங்கே சண்டே பஜார் ஒன்று இருக்கா, பட் இன்னைக்கு மண்டே, நேற்றோட அது முடிஞ்சிருச்சாங்க. இன்னும் சீப்பாக கிடைக்குமா, பட் அதை மிஸ் பண்ணிட்டோம். பட் மண்டே பஜார் எப்படி இருக்குது, சாரி நார்மல் பஜார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து மார்க்கெட் வந்திருக்கோம். லைவாக பாடிட்டு இருக்காரு. ட்ரெஸ்ஸஸ் பாருங்க பாருங்க பாருங்க. இது வந்து ஹேண்ட்மேடா கிளாஸ். வந்துட்டோம் கைஸ். அங்கே ஷாப்பிங் பண்ணி ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு, சும்மா ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ், அப்புறமா சும்மா ஷர்ட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்களோட ஹோட்டல் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோட்டலுக்கும் வந்தாச்சு. எங்கள் ஹோட்டல் வாசலில் ஒரு மசாஜ் கடை இருக்குது. அங்கே போயிட்டு எவ்வளோ மசாஜ்னு கேட்டு வரோம். பாலி தான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் மசாஜ் நான் சொல்வேன். ஸோ தாய்லாந்து மசாஜ்க்கும் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக பாலி அளவு கம்மியாக இருக்க வாய்ப்பே கிடையாது, அதிகமாக தான் இருக்கும். அங்கே எவ்வளோன்னு கேட்போம். இங்கே பாருங்கள், ட்ரெடிஷ்னல் தாய் மசாஜ், ரிலாக்ஸிங் ஃபுட் மசாஜ், ரிலாக்ஸிங் ஆயில், ஹேர் கட் சலூன் எல்லாம் இருக்குது. நமக்கு வந்து ரிலாக்ஸிங் ஃபுட் மசாஜ் வேணும். கைஸ் மசாஜுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். 300 பாட் 1 hour மசாஜ்னா, 200 பாட் ½ hour மசாஜ்னான்னு சொல்லிட்டு நான் கம்மியாக பேசியிருக்கேன். ஆக்சுவலி இங்கே 200க்கு கிடையவே கிடையாது. நான் கெஞ்சு கூத்தாடி பேரம் பேசி நான் 1/2 மணி நேரம் பண்ணிக்கிறேன் குறைங்கன்னு சொல்லி, அவங்க ஆஃப்லாம் குறைக்க மாட்டேன், 200 வேணால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம். 4 பேருன்றனால தான் குறைச்சிருக்காங்க, இல்லை அதுவும் குறைக்க மாட்டாங்க. ஸோ ஸ்வே, அகி, மீ அண்ட் பிரபா. சரி, உன மண்டேக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லு. இல்ல எனக்காக தான் அக்கா வந்து. ஆமா, இதெல்லாம் லைஃப்ல சின்ன சின்ன நெக்ஸ்ட் லெவலுக்கு கிடைக்காதெல்லாம் நம்ம அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கணும். அது வந்து இட் வில் மேக் யூ ஃபீல் ஐ கேன் டூ எவ்ரி திங் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். அது நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் லைஃப்ல. அதுதான் சொல்லிட்டாங்க. முடிஞ்சிருச்சு பிரபாக்கு. எப்படி செம்மையா ஒரு வேர்ல ஒரு கொரட்டை, செம்ம கொரட்டை. நீதான் ரைட்ல இவன் கொரட்டை, லெஃப்ட்ல இவன் கொரட்டை. பேக் டு தி ரூம். எஸ், இன்னைய டே வந்து கம்ப்ளீட்டான வந்து நேற்று நைட்டு கிளம்புனது. நேற்று நைட்டு வந்து 10 மணிக்கு நாங்கள் வந்து ஏர்போர்ட்டு கிளம்பணும். இப்போ கரெக்டாக டைம் வந்து 10:30 மணி ஆகுது. 10 மணிக்கு ஏர்போர்ட்ல இருந்தோம். ஆமாம், 10:30 மணிக்கு நேற்று ஏர்போர்ட்டில் வந்தோம். ஸோ 10:30க்கு ஆரம்பிச்ச எங்களோட பயணம். விடிய பயணம் செஞ்சு அப்படியே வந்த உடனே அப்படியே கார் ஏறி அப்படியே கோயிலெல்லாம் சுற்றி சாப்பிட்டு திருப்பி சுற்றி பார்த்து அப்புறம் டின்னருக்கு போய் வந்து இப்போ ஒரு கம்ப்ளீட் டேவாக இருக்குது. அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாயும் பண்ணோம் இந்த பாஸ்ட் 24 hours. இப்போ டைம் 10:30. நேற்று 10:30க்கு ஸ்டார்ட் ஆன பயணம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் GAT ஹாலிடேஸ், கலக்கிட்டாங்க. மெயினாக வந்து எங்கள் கைடு வந்து சூப்பரான ஒரு கைடு. லாஸ்ட் டைம் நாங்கள் பாலி போகும்போது கரியாசான்னு ஒருத்தர் வந்தார் கைடு. சூப்பர் கைடு அவர். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் எங்கள் ஃபேமிலி மெம்பர் எப்படி இருப்பாங்களோ, ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வேணுமா இருங்க நான் போகிறேன், ஓடி எங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டாரு. இவங்களும் அதே மாதிரி தான் எங்களை பார்த்துக்கிறாங்க. அண்ட் அனிதா நம்ம கூப்பிடுறதும் அப்படின்னு கூப்பிடுறதும், பிரபா அப்படின்றதும் செம்ம ஃபன்னாக இருக்காங்க கூட, செம்ம ஜாலியாக இருக்குது, ரொம்ப குட் ஹார்ட்டடாக இருக்காங்க. ஸோ தேங்க்யூ GT ஹாலிடேஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தரையும் பார்த்து அரேஞ்ச் பண்ணி ஒருத்தரும் ட்ரிப் நிம்மதியாக போயிட்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறது. அண்ட் இன்னும் நிறைய இருக்குது. நாளைக்கு சங்ராய் போகிறோம். இன்றைக்கி போனது சங்மாய், நாளைக்கு சங்ராய் போகிறோம். அது நம்ம இருக்கிற இடத்துலேருந்து சங்மாயிலேருந்து 4 hours டிரைவு. அங்கே எல்லாம் நடக்குதுங்கிற நாளைக்கு காட்டுறேன்.
ரொம்ப ரொம்ப நான் எக்ஸைட்டடாக இருக்கிறது லாங் நெக் பீப்புளை பார்க்கறது தான். அந்த நெக்கே அவங்க வளர்க்குறாங்க. ஆக்சுவலி இந்த காது வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்க, தண்டடி போட்டு போட்டு பெருசாகுவாங்களா, அந்த மாதிரி அவங்க இங்கே வந்து ஒரு வளையம் போட்டு நெக்கை பெருசாக்குறாங்க. வீடியோவில் தான் பார்த்துருக்கேன், நேரில் போய் பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நாளைக்கு மீட் பண்ணுறாங்க.